எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ரவா தோசைக்கு 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. தென் 1 கப் அரிசி மாவு, தென் அரை கப்பு மைதா மாவு. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ நம்ம இந்த ரவா தோசைக்கு என்னென்ன போட போகிறோன்னா, மிளகு, பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா ஒரு பல்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, அரைச்சிங்கன்னா கசந்து போயிடும். ஸோ இதை கொஞ்சம் பல்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க. இப்போ இதிலையே தண்ணியை போட்டுட்டு இதை நல்லா அலம்பி இதை நான் அந்த மாவு வச்சுருக்கேன்லங்க, ரவை, அரிசி மாவு, மைதா மாவு, அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நல்லா தண்ணியாகவே இதை மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்க. ஸோ இப்போ தண்ணி பத்தலைன்றதுனால தண்ணி திருப்பி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்கங்க. நீங்கள் அரை மணி நேரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா திருப்பி கெட்டி ஆகிடும். ஏன்னா ரவை எல்லா தண்ணியும் இழுத்துடும். இப்போ நான் தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேங்க. அதுக்கு இப்போ பாருங்கள், திறந்து பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுட்டு கொஞ்சம் திருப்பி தண்ணி போட்டுக்கிட்டேங்க அதுக்கு. அப்போ தான் ஏன்னா அந்த ரவை அந்த தண்ணி எல்லாத்தையுமே இழுத்துருக்கும் உங்களுக்கு. இப்போது தோசைக்கல் சூடான உடனே இந்த மாவை ஊற்றுறதுல தாங்க இருக்குது. நீங்கள் யூஸ்வல் தோசை மாவு மாதிரி ஊற்றக்கூடாதுங்க. இப்படி தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்து விடணுங்க இந்த மாவை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தெளித்து விட்டுட்டு எங்கெங்கே ரொம்ப கேப் இருக்கோ அதை மாத்திரம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம தோசை எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த தோசை திருப்பி போயிட்டு அந்த தோசை கிழிச்சிடும். இப்போ இதுக்கு நல்லா எண்ணெய் போடுங்கங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் இருக்கணுங்க. இருந்தவுடனே இதை திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் இருக்கணும். இந்த ரவா தோசை கொஞ்சம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், பின்னாடி நல்லா இந்த மாதிரி சிவப்பு புள்ளியாக வந்துடணும். சூப்பராக இருக்குங்க. இந்த ரவா தோசையோடு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தெளித்து விட்ட மாதிரி நீங்கள் போடணுங்க ரவா தோசையை. போட்டுட்டு நீங்கள் இதுக்கு மேலே நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு திருப்பியும் போடணும். ஃபஸ்ட்டு மெயின் சைடு, அதாவது இந்த சைடு வேகும்போது நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம் கேஸை. 3 மினிட்ஸு. பாருங்கள், இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஸோ எப்போ திருப்புறீங்களோ திருப்பி போட்டோன்னா கேஸை சிம் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. நிறைய பேர் ரவா தோசை ஹோட்டலில் திருப்பி போடுறதில்ல, திருப்பி போடாமல் பண்ணுறாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேங்க. எனக்கு திருப்பி போட்டு தான் பண்ணுவேன் நான். இந்த ரவா தோசையை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பிளான் பண்ணி அப்போயே பண்ணிடலாங்க. ஒரு 1/2 hour முன்னாடி பிளான் பண்ணால் போதும். இந்த மாவு கரைச்சிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் புளிச்சு போன பழைய மாவு இருந்தால் கூட இந்த ரவா தோசை அதில் பண்ணலாங்க. அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி மைதா மாவு, அரிசி மாவு, ரவை சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவா தோசை வந்துடும். ஆக்சுவலி பசங்களுக்கெல்லாம் இப்போ தோசை தான் பிடிக்குது. நம்ம அந்த தோசைக்கும் இந்த தோசைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தோசை ரொம்ப டைம் கன்சியூமிங்குன்ற மாதிரி இருக்கும். பட் ரவா தோசைன்றது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு 3 தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது. வேறு அந்த தோசை ஒரு 6 தோசை கூட சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில். அப்போ மோரார்லெஸ் டைம் கொஞ்சம் கூட இருக்கும். பட் ஓகே, நம்ம கொஞ்சம் ஹோட்டல் மாதிரி ரவா தோசை பண்ணி தரலாம். இதில் நீங்கள் அந்தந்த சீசனல் வெஜிடபிள்ஸ் கூட போடலாம். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறது. அதனால் அந்த டயத்தில் அந்த வெஜிடபிள்ஸும் வெந்துடும். நீங்கள் வெங்காயம் கூட போட்டு பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரவா தோசை. ட்ரை பண்ணுங்க. கிவ் யுவர் ஃபீட்பேக். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you all viewers for watching this video.